ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்னையான எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ மீனா செந்தில் கிட்ட போயிட்டு, டே செந்தில், நான் உனக்காக என்னுடைய வேலை எல்லாமே விட்டு நீ கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும், அதுக்கு நீ என்னென்ன படிக்கணும்னு நான் ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுத்தேன். இங்கே பார்த்திய கதிர், எல்லா வேலையும் விட்டு நான் லிஸ்ட்டு போட்டு கொடுத்தா உன்னுடைய அருமை அண்ணா என்ன பண்ணாங்க தெரியுமா? எனக்கு ஒரு டீ வேணும்னு கேட்டாங்க. நான் டீ போட்டு கொண்டு வரதுக்குள்ள நான் லிஸ்ட்டு போட்டது கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இவன்லாம் எங்கே தான் கவர்மெண்ட் ஜாப்புக்கு படித்து வேலை வாங்க போகிறானே தெரியல அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இதே கேட்டு கதிரும் ராஜியும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ செந்தில் இருந்துட்டு, எங்க பாரு மீனா, எனக்கு தான் கடையில் 1000 வேலை இருக்குது, நீ வேற லிஸ்ட்டு போட்டதே நான் பார்த்தேன்னா நான் ரொம்பவே ஷாக் ஆகிட்டு தூக்கம் வந்துச்சுன்னு தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே கேட்டு மீனா இருந்துட்டு, சரி போங்க, என்னவோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ பாண்டியன் எல்லாருக்குமே பஜ்ஜி வடை வாங்கிட்டு வராங்க. இப்போ எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ மீனா தங்கமயில்கிட்ட, எங்க தங்கமயில, என்ன இப்போ மட்டும் நீங்க கடை பலகாரம் சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதே கேட்டு தங்கமயில இருந்துட்டு, என்னங்க, என்ன மாமா தானே வாங்கிட்டு வந்தாங்க, இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டா எதுவுமே ஆகாதுங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க. இதே கேட்டு மீனா இருந்துட்டு, இங்க பாத்தியா ராஜு, நாம வாங்கிட்டு வந்தா இது சாப்பிடவே கூடாதுன்னு விசாட்டுவாங்களாம், அதே மாமா வாங்கிட்டு வந்தா அன்பா சாப்பிடுவாங்களாம், என்ன ஒரு கூத்து அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இப்போ பாண்டியன் சரவணன் கிட்ட, டே சரவணா, நீயும் தங்கமயிலும் சென்னைக்கு போகிறதுக்காக டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களாடா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதே கேட்டு சரவணன் இருந்துட்டு, இல்லைப்பா, ட்ரெயினில் போகிறதா பஸ்ஸில் போகிறதான்னு தெரியல, உங்களை கேட்டு டிக்கெட் புக் பண்ணலான்ட்டு நான் வெயிட் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே கேட்டு பாண்டியன் இருந்துட்டு, சரிப்பா, எது உங்களுக்கு வசதியாக படுதோ அதுவிலே நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தங்கமயில் இருந்துட்டு, எங்க நல்லா ஏசியாக இருக்கிறத பார்த்து புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சரவணுடைய மாமா இருந்துட்டு, என்ன மாமா, என்ன இந்த செந்திலும் மீனாவும் கூட தான் சென்னைக்கு போயிட்டு வந்தாங்க, எதில் போனாங்க, ஏசியாக இருக்க பஸ்ஸாக பார்த்தா போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே கேட்டு தங்கமயில் ரொம்பவே கோவப்படுறாங்க. இப்போ மீனா பாண்டியன் கிட்ட, மாமா, எப்படியும் நம்மளுடைய வீட்டுக்கு தமிழ் நியூஸ் பேப்பர் வாங்குகிறோம், அப்படியே சேர்த்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரும் வாங்கிக்கலாம் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதே கேட்டு பாண்டியன் இருந்துட்டு, இங்க பாருமா, நம்ம வீட்டில் யார் இங்கிலீஷ் படிக்க போறாங்க, இந்த தமிழ் பேப்பரே நான் தான் படிக்கிறேன், வேற யாருமே அதை கண்டுக்கிறது இல்லை, இதே போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே கேட்டு மீனா இருந்துட்டு, இல்லை மாமா, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரை படித்தோம்னா நம்மளுக்கும் நாலேஜ் வரும், அதில் வேலை இது எதனா கிடைக்கும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே கேட்டு பாண்டியன் இருந்துட்டு, அதெல்லாம் எதுவும் வேணாம் போமா அப்படின்னு இன்சல்ட் பண்ணுற மாதிரி சொல்லிடுறாங்க. இதே கேட்டு மீனா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.